நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை வந்து P&S ன்னு சொல்லுவோம். 2017 ரெகுலேஷனில் சப்ஜெக்ட் கோடு வந்து MA8391, 2013 ரெகுலேஷனில் சப்ஜெக்ட் கோட் MA6468. இதில் 5 யூனிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ், செகண்ட் யூனிட் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ், தேர்ட் யூனிட் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதிசிஸ், ஃபோர்த் யூனிட் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஃபிஃப்த் யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல். இதில் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸோட சிலபஸ் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரிலையும் ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரிக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட் மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதிசிஸ். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதிசிஸ் அபவுட் மீன் பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் யூசிங் இசட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் இசட் டெஸ்ட். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம வந்து இசட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம், இல்லைன்னா இசட் டெஸ்ட்னு சொல்லலாம். இங்கே டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதிசிஸ் அபவுட் மீன் பதிலாக நம்ம டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதிசிஸ் அபவுட் பாப்புலேஷன் மீன் எழுதிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இங்கே நம்ம கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்து எழுதுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்மால் என், ஸ்மால் என்கிறது சைஸ் ஆஃப் சாம்பிள். சைஸ் ஆஃப் சாம்பிள் வந்து கண்டிப்பாக 30க்கு மேலே இருக்கணும். அதுதான் வந்து லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள் எப்பயுமே இசட் டெஸ்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ் பார்ங்கிறது சாம்பிள் மீன், மியூங்கிறது பாப்புலேஷன் மீன், சிக்மாங்கிறது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், எஸ்டின்னு டினோட் பண்ணுவோம். ஸ்மால் எஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், கேபிட்டல் என்னங்கிறது பாப்புலேஷன் சைஸ். ஸ்டெப் 2 நல் ஹைபோதிசிஸ் H0 இஸ் மியூ ஈக்குவல் டு மியூ நாட். இப்போ நம்ம பாப்புலேஷன் மீனை மட்டும் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தால் H0 வந்து மியூ ஈக்குவல் டு மியூ நாட்னு எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இஃப் வி வாண்ட் டு டெஸ்ட் எனி ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி பாப்புலேஷன் மீன், சப்போஸ் சாம்பிள் மீனையும் பாப்புலேஷன் மீனையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதாக இருந்தால் நல் ஹைபோதிசிஸ் H0 வந்து மியூ ஈக்குவல் டு எக்ஸ் பார்னு எழுதிக்கணும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இஃப் வி வாண்ட் டு டெஸ்ட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் பார் அண்ட் மியூ, மியூங்கிறது பாப்புலேஷன் மீன், எக்ஸ் பார்ங்கிறது சாம்பிள் மீன். தேர்ட் ஸ்டெப் அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் H1 இஸ் மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட். இதை நம்ம 2 tailed டெஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் H1 வந்து மியூ கிரேட்டர் தென் மியூ நாட்னு எடுத்தோம்னா அதை நம்ம 1 tailed டெஸ்ட் ரைட்னு சொல்லுவோம். H1 வந்து மியூ லெஸ் தென் மியூ நாட்னு எடுத்தோம்னா அதை நம்ம 1 tailed டெஸ்ட் லெஃப்ட்னு சொல்லுவோம். இங்கே அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் H1 வந்து நம்ம இன்க்ரீசிங்கோ டிக்ரீசிங்கோ எதையுமே டெஸ்ட் பண்ணாமல் ஈக்குவல் நாட் ஈக்குவலை மட்டும் செக் பண்ணுறதா இருந்தால் மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட்னு எடுத்துக்கலாம். அதே நம்ம இன்க்ரீசிங் கண்டிஷனை செக் பண்ணுறதா இருந்தால் அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் H1 வந்து மியூ கிரேட்டர் தென் மியூ நாட்னு எடுத்துக்கணும். டிக்ரீசிங் கண்டிஷன் செக் பண்ணுறதா இருந்தால் அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் H1 வந்து மியூ லெஸ் தென் மியூ நாட்னு எடுத்துக்கணும். இதே ஃபார்மட் தான் நம்ம மியூ அண்ட் எக்ஸ் பார்க்கும் யூஸ் பண்ணிக்கணும். H1 வந்து மியூ நாட் ஈக்குவல் டு எக்ஸ் பார்னு எடுத்தோம்னா அதை நம்ம 2 tailed டெஸ்ட்னு சொல்லுவோம். H1 வந்து மியூ கிரேட்டர் தென் எக்ஸ் பார்னு எடுத்தோம்னா அதை நம்ம 1 tailed டெஸ்ட் ரைட்னு சொல்லுவோம். H1 வந்து மியூ லெஸ் தென் எக்ஸ் பார்னு எடுத்தோம்னா அதை நம்ம 1 tailed டெஸ்ட் லெஃப்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இதை நம்ம ஆல்ஃபான்னு டினோட் பண்ணுவோம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி வந்து 5% கொடுக்கலாம், இல்லைன்னா 1% கொடுக்கலாம், இல்லைன்னா 10% கொடுக்கலாம். சப்போஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொஸ்டினில் கொடுக்கலனா நம்ம ஆல்ஃபா வந்து 5% எடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் கிரிட்டிக்கல் ரீஜியன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 tailed டெஸ்ட் எடுத்துக்கலாம். அது வந்து மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட்னு டினோட் பண்ணுவோம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% இருக்கும்போது நம்ம கிரிட்டிக்கல் ரீஜியன் என்னன்னு பார்க்கலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம பெல் ஷேப்டு கர்வ் தான் போடுவோம். அந்த டயக்ராம் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே வந்து இது பாயிண்ட் வந்து ஆர்ஜின் 0ன்னு போட்டிருக்கேன். நெகட்டிவ் டைரக்ஷனில் இந்த பாயிண்ட் வந்து -z ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு -1.96. பாசிட்டிவ் டைரக்ஷனில் இந்த பாயிண்ட் வந்து z ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 1.96. இங்கே ஷேர் பண்ணியிருக்கிற ஏரியாவை தான் நம்ம கிரிட்டிக்கல் ரீஜியன் சொல்கிறோம். பாசிட்டிவ் சைடு வந்து 2.5%, நெகட்டிவ் சைடு வந்து 2.5%. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா வந்து 5% வரும். இந்த ஏரியா வந்து அக்செப்டன்ஸ் ரீஜியன். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1% இருக்கும்போது கிரிட்டிக்கல் ரீஜியன் டயக்ராம் போட்டிருக்கேன். நெகட்டிவ் டைரக்ஷனில் இந்த பாயிண்ட் வந்து -z ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு -2.58. பாசிட்டிவ் டைரக்ஷனில் இந்த பாயிண்ட் வந்து z ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 2.58. இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஏரியா தான் கிரிட்டிக்கல் ரீஜியன். இதில் பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து 0.5% இருக்கு, நெகட்டிவ் டைரக்ஷனில் 0.5% இருக்கு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1% வரும். இந்த ஏரியா வந்து அக்செப்டன்ஸ் ரீஜியன். நெக்ஸ்ட் நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 10% இருக்கும்போது கிரிட்டிக்கல் ரீஜியன் டயக்ராம் போடலாம்.
இங்க நெகட்டிவ் டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட் வந்து -z alpha by 2 equal to -1.645. பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட் வந்து z alpha by 2 equal to 1.645. இதுல சேட் பண்ணிருக்கிற ஏரியா வந்து கிரிட்டிக்கல் ரீஜியன். பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து 5% இருக்கும், நெகட்டிவ் டைரக்ஷன் வந்து 5% இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 10% வரும். இந்த ஏரியா வந்து அக்செப்டன்ஸ் ரீஜியன். டூ டெய்ல் டெஸ்ட்ல கிரிட்டிக்கல் வேல்யூஸ் வந்து -z alpha by 2 and z alpha by 2. நம்மளுக்கு என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது கரஸ்பாண்டிங் கிரிட்டிக்கல் வேல்யூஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த வேல்யூஸ் தான் வந்து நம்ம படிச்சு வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் மியூ கிரேட்டர் தென் மியூ நாட் ஒன் டெய்ல் டெஸ்ட் ரைட். இதில் டயக்ராம் போட்டிருக்கேன். இதில் ஷேர் பண்ணியிருக்கிற ஏரியா தான் வந்து ரிஜெக்ஷன் ரீஜியன். ரிஜெக்ஷன் ரீஜியனாலும் கிரிட்டிக்கல் ரீஜியனாலும் ஒன்று தான். இங்கே ரிமைனிங் ஏரியா வந்து அக்செப்டன்ஸ் ரீஜியன். இந்த பாயிண்ட் வந்து இசட் ஆல்ஃபா. இங்கே 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இருந்தால் இசட் ஆல்ஃபா வந்து 1.645 வரும். 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இருந்தால் இசட் ஆல்ஃபா வந்து 2.33 வரும். 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இருந்தால் இசட் ஆல்ஃபா வந்து 1.28 வரும். இப்போ ஒன் டெய்ல் டெஸ்ட் ரைட்ல கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து இசட் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் மியூ லெஸ் தென் மியூ நாட் ஒன் டெய்ல் டெஸ்ட் லெஃப்ட். இதில் கிரிட்டிக்கல் ரீஜன் என்னன்னு பார்க்கலாம். டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் 0. இதில் சேட் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து ரிஜெக்ஷன் ரீஜியன். ரிஜெக்ஷன் ரீஜியனாலும் கிரிட்டிக்கல் ரீஜியனாலும் ஒன்று தான். ரிமைனிங் ஏரியா வந்து அக்செப்டன்ஸ் ரீஜியன். இந்த பாயிண்ட் வந்து -z ஆல்ஃபா. இப்போ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்திருந்தா -z ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து -1.645. 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்திருந்தா -z ஆல்ஃபா வந்து -2.33. 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்திருந்தா -z ஆல்ஃபா வந்து -1.28. ஒன் டெய்ல் டெஸ்ட் லெஃப்ட்ல கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து -z ஆல்ஃபா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஸ்டெப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா z equal to x bar minus mu divided by sigma by root n or z equal to x bar minus mu by s by root n. சப்போஸ் இங்க சிக்மா கொடுக்கலனா நம்ம ஸ்மால் s வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது இங்க இருக்கு if population standard deviation sigma is not known then we use sample standard deviation small s. நெக்ஸ்ட் செவன்த் ஸ்டெப் கன்க்ளூஷன். சப்போஸ் நம்ம டூ டெய்ல் டெஸ்ட்னு எடுத்தோம்னா -z alpha by 2 less than z alpha by 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம வந்து h0 அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா h0 வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் நம்ம ஒன் டெய்ல் டெஸ்ட் ரைட் எடுத்தோம்னா z alpha greater than z கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம h0 வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டெய்ல் டெஸ்ட் லெஃப்ட் எடுத்தோம்னா -z alpha less than z கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம h0 வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் another method for conclusion, if modulus of z less than modulus of z alpha then we accept h0. If modulus of z greater than modulus of z alpha then we reject h0. இங்க zங்கிறது நம்ம 6th ஸ்டெப்ல கண்டுபிடிக்கிற டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ. z alpha by 2 minus z alpha by 2 z alpha minus z alpha இது எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் வேல்யூஸ். நெக்ஸ்ட் நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஆர் கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ்க்கு ஃபார்முலா பார்க்கலாம். Large sample confidence interval for a population mean. Formula x bar plus or minus z star into sigma by root n. Sigma கொடுக்கலைனா நம்ம small s யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபார்முலா என்ன வரும்னா x bar plus or minus z star into s by root n. If sigma is not 1 then we use small s. இங்கே x barங்கிறது சாம்பிள் மீன், z starங்கிறது கிரிட்டிக்கல் வேல்யூ, சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், என்னங்கிறது சைஸ் ஆஃப் சாம்பிள். டேபிள் போட்டிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் காலம் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், செகண்ட் காலம் வந்து லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், தேர்ட் காலம் வந்து z ஸ்டார் கிரிட்டிக்கல் வேல்யூ. இதில் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இருந்தால் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 99%, கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து 2.58. 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இருந்தால் 95% வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல், கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து 1.96. நெக்ஸ்ட் 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இருந்தால் 90% வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல், கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து 1.645. இங்க என்ன கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். தி மீன் லைஃப் டைம் ஆஃப் a sample of 100 light bulbs produced by a company is computed to be 1570 hours with a standard deviation of 120 hours. If mu is the mean lifetime of all the bulbs produced by the company, test the hypothesis mu equal to 1600 hours. Again, the alternative hypothesis mu not equal to 1600 hours with alpha equal to 0.05 and 0.01. Find 95% and 99% confidence interval. இங்க கொஸ்டின்ல சாம்பிள் ஆஃப் 100 லைட் பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப சாம்பிள் சைஸ் ஸ்மால் என்கிறது 100. இங்க 1570 ஹவர்ஸ்ங்கிறது சாம்பிள் மீன், 120 ஹவர்ஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்.
இங்கே மியூங்கிறது பாப்புலேஷன் மீன் வந்து 1600 ஹவர்ஸ். இங்கே அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதாவது மியூ நாட் ஈக்குவல் டு 1600 ஹவர்ஸ். இதில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 0.05 கொடுத்துருக்காங்க அண்ட் 0.01 கொடுத்துருக்காங்க. 0.05னா 5% அர்த்தம், 0.01னா 1% அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து 95%க்கும் 99%க்கும் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். n வந்து 100, மியூ வந்து 1600, x பார் வந்து 1570, ஸ்மால் s வந்து 120, ஆல்ஃபா வந்து 0.05 அண்ட் ஆல்ஃபா 0.01. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 நல் ஹைபோதீசிஸ். இதில் H0 என்ன எடுப்போம்னா மியூ ஈக்குவல் டு 1600. இங்கே பாப்புலேஷன் மீனை தான் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம மியூ ஈக்குவல் டு 1600 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. H1 இஸ் மியூ நாட் ஈக்குவல் டு 1600. நாட் ஈக்குவல் வந்தாலே நம்ம வந்து 2 tailed டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்து எழுதுறோம். ஆல்ஃபா 5% அண்ட் ஆல்ஃபா 1%. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கும் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கும் கிரிட்டிக்கல் ரீஜன் டயக்ராம் போட்டிருக்கேன். ப்ரொசீஜரில் பார்த்த டயக்ராம் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஸ்டெப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் z ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் பை ரூட் என். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் வந்து 1570 மைனஸ் மியூ வந்து 1600 டிவைடட் பை எஸ் வந்து 120 டிவைடட் பை என்கிறது 100. அப்போ ரூட் ஆஃப் 100 வரும். That is equal to 1570 minus 1600 divided by 120 divided by root of 100 வந்து 10. அப்போ 120ல இருந்து ஒரு 0 வந்து கேன்சல் ஆயிரும். That is equal to minus 30 divided by 12 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus 2.5 வரும். Z வேல்யூ வந்து minus 2.5. இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் மைனஸ் 2.5 வேல்யூ வந்து இந்த சைடு வரும், அதாவது ரிஜெக்ஷன் ரீஜியனில் வருது. அப்போ நம்ம H0 வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். செகண்ட் டயக்ராமில் மைனஸ் 2.5 வந்து இங்கே வரும், அதாவது அக்செப்டன்ஸ் ரீஜியனில் வரும். அப்போ நம்ம H0 வந்து அக்செப்ட் பண்ணுவோம். இங்கே மைனஸ் 2.5 வந்து ரிஜெக்ஷன் ரீஜியனில் வராது. நெக்ஸ்ட் செவன்த் ஸ்டெப் கன்க்ளூஷன். 2 tailed டெஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 லெஸ் தென் இசட் ஆல்ஃபா பை 2 இருந்தால் நம்ம வந்து அக்செப்ட் H0 போடுவோம், இல்லைனா ரிஜெக்ட் H0 போடணும். இங்கே மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 இசட் ஆல்ஃபா பை 2ங்கிறது தான் கிரிட்டிக்கல் வேல்யூஸ். இப்போ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு கிரிட்டிக்கல் வேல்யூஸ் வந்து மைனஸ் 1.96 அண்ட் 1.96. இசட் வேல்யூ வந்து மைனஸ் 2.5. இப்போ மைனஸ் 1.96ஐயும் மைனஸ் 2.5யும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால தான் வந்து நாட் லெஸ் தென் போட்டிருக்கேன், அதாவது ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்மளுக்கு ரெண்டு சைடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ வி ரிஜெக்ட் H0 at 5% level of significance. நெக்ஸ்ட் 1% level of significanceக்கு கிரிட்டிக்கல் வேல்யூஸ் எழுதியிருக்கேன். மைனஸ் 2.58 அண்ட் 2.58. இசட் வேல்யூ வந்து மைனஸ் 2.5. இப்போ இந்த சைடு வந்து மைனஸ் 2.58 மைனஸ் 2.5 நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அனதர் சைடும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நம்ம H0 வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் at 1% level of significance. நெக்ஸ்ட் அனதர் மெத்தட் ஃபார் கன்க்ளூஷன். Z வந்து மைனஸ் 2.5. அப்போ மாலஸ் ஆஃப் Z வந்து 2.5 வரும். நெக்ஸ்ட் 5% level of significanceக்கு மாலஸ் ஆஃப் Z ஆல்ஃபா வந்து 1.96. 1% level of significanceக்கு மாலஸ் ஆஃப் Z ஆல்ஃபா வந்து 2.58. இப்போ 2.5ஐயும் 1.96ஐயும் நம்ம கம்பேர் பண்ணணும். 2.5 வந்து not less than 1.96. that is modulus of Z not less than modulus of Z alpha. அப்போ நம்ம H0 வந்து ரிஜெக்ட் பண்றோம் at 5% level of significance. நெக்ஸ்ட் 2.5ஐயும் 2.58ஐயும் கம்பேர் பண்ணணும். அப்போ 2.5 வந்து less than 2.58 இருக்கு. இப்போ modulus of Z வந்து less than modulus of Z alpha. So we accept H0 at 1% level of significance. இங்க modulus of Zங்கிறது நம்மளுடைய calculated value. அது எப்பவுமே வந்து modulus of Z alpha விட கம்மியா தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து accept H0 போடுவோம். இப்போ calculated value modulus of Z வந்து modulus of Z alpha விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம reject H0 தான் போடுவோம். அதுதான் இங்க எழுதி இருக்கும். modulus of Z not less than modulus of Z alpha. That is modulus of Z is greater than modulus of Z alpha. கன்க்ளூஷன் எழுதும்போது நம்ம இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிரிட்டிக்கல் ரீஜன் டயக்ராம் போட்டாலும் ஒன்று தான், போராட்டாலும் ஒன்று தான், நம்மளுடைய இஷ்டம் தான். நெக்ஸ்ட் நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் இஜெட் ஸ்டார் இன்ட்டு எக்ஸ் பை ரூட் என். ஃபர்ஸ்ட் நம்ம 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்ட்டு எஸ் பை ரூட் என். இங்கே 1.96ங்கிறது கிரிட்டிக்கல் வேல்யூ, எக்ஸ் பார்ங்கிறது 1570, எஸ்ங்கிறது 120, என்னங்கிறது 100. எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது
1570 plus or minus 23.52 வரும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 1570 plus 23.52. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து சப்ட்ராக்ட் சைன் போடுவோம். அப்போ 1570 minus 23.52. Therefore 95% confidence interval 1593.52 and 1546.48. இதை மாற்றி எழுதிக்கலாம். that is 1546.48, 1593.52. நெக்ஸ்ட் நம்ம 99% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். x bar plus or minus 2.58 into x by root n. இதில் 2.58ங்கிறது கிரிட்டிக்கல் வேல்யூ. x bar வந்து 1570, sங்கிறது 120, nங்கிறது 100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1570 plus or minus 30.96 வரும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டே ஆட் பண்ணுவோம். அப்போ 1570 plus 30.96 வரும். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் சைன் போடும்போது 1570 minus 30.96 வரும். therefore 99% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் 1600.96 and 1539.04. இதை மாற்றி எழுதிக்கலாம். that is 1539.04 and 1600.96. இப்போ நம்ம 95% and 99%க்கு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ்னு சொல்லலாம்.